செல்ஃபாலஜி டிவியின் சார்பாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு இன்றைக்கு ஒரு தகவல். அதாவது உங்களுடைய டெய்லி ரொட்டீனாக நீங்கள் வைத்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய இந்த தலைமை செயலகத்திற்கு ஒரு 10 மணிக்குள் நீங்கள் உங்களுடைய அலுவலகம் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் என்று கேட்கும்போது இது ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனல். இது சாதாரண விஷயம் அல்ல. இதுவரை எந்த முதல்வரும் இப்படி வந்தார்களா என்பது இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகள் கூட டெய்லி இத்தனை மணிக்கு இங்கே இருப்பார்கள் என்பது குறிக்கப்படாமலே இருக்கிறது. ஏதாவது அந்த கிரீவன்ஸ் டேயில் தான் அந்த கலெக்டர்களே அந்த டேயில் இருப்பாங்க, மற்றபடி அவங்க பிஸியாக இருப்பாங்க. பட் உங்களுடைய விஷயம் எப்படின்னா, இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, உளவியலில் வச்சுக்கோங்க, இது ஒரு மெட்டாஃபிசிக்கல் இன்ஸ்பிரேஷன். தயவுசெய்து இதை உங்களுக்கு புரியும் என்பதுக்காக சொல்கிறேன். மெட்டாஃபிசிக்கல் இன்ஸ்பிரேஷனாக கடவுளை நம்ம பார்த்ததே கிடையாது, ஆனால் கடவுள் மேலே உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன இம்பல்ஸ் இருக்கும், உந்துதல் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பகுத்தறிவுவாதிகளுக்கு கூட பேசுனீங்கன்னா அது ஒரு இயற்கைன்னு சொல்லுவாங்க. இப்போ அதனால் உங்களுடைய இந்த டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமாக இதன் மூலம் என்ன நடக்கும்னு கேட்டால், ஒவ்வொரு அலுவலகமும், அதாவது உங்களுடைய தலைமை செயலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அலுவலர்களும் ஊழியர்களும் இப்போ சீஃப் மினிஸ்டர் வந்துட்டாரேன்னு வந்துடுவாங்க. இது நீங்கள் நினச்சி செய்கிறீங்களா, திட்டம் போட்டு செய்கிறீங்களான்னு எனக்கு தெரியாது. பட் ஒரு அப்சர்வராக வெளியிருந்து பார்க்குறோம். ரியலி கிரேட். அடுத்த விஷயம் நான் இன்றைக்கி தகவலாக சொல்ல விரும்பியது, நீங்கள் சாதிப்பதற்கு இதுவரை நேரடியாக தெரிந்தது குழந்தைகள், மாணவர்கள், பெண்கள், பள்ளி கல்லூரி மாணவர்களுடைய மிகப்பெரிய பங்கு இருக்குன்னு எடுத்துட்டாங்க. பட் அவங்களுக்கு நன்றியாக நீங்கள் செய்யணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒவ்வொரு துறையும் எடுத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு பல கோடிகள் வரும், அது எந்த துறையாக இருந்தாலும் சரி. ஆனால் கல்வித்துறை என்பது உலகத்தையே சாதிக்கக்கூடிய துறையாக இருந்தாலும், ஏற்கனவே தமிழகத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு கல்வியினுடைய புரட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் தனியார் பள்ளிகள் வந்தது. இப்போ நான் கான்செப்டுக்குள்ளே வந்துடுறேன். நீங்கள் வேறு ஒன்றுமே செய்ய வேணாம். ஏற்கனவே இருக்கிற பள்ளிக்கூடம் ஆசிரியர்கள் யாரையும் குறைய சொல்ல வேண்டியதில்லை. அவர்கள் சிலபஸ் நடத்தணும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஒன்றை மறந்து விடுகிறார்கள். எதை மறந்து விடுகிறார்கள்? ஒவ்வொரு குழந்தையும் அவன் எங்கே பிறந்திருந்தாலும் சரி, நியூரோ சயின்ஸ் படி 10,000 கோடி மதிப்புள்ள குழந்தைகள். ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ உங்களே எடுத்துக்கங்க, நீங்கள் பிறக்கும்போது குழந்தை. மோடி எடுத்துக்கங்க, செய்திக்காக சொல்லுகிறேன், குழந்தை. இளையராஜாவை எடுத்துக்கங்க, குழந்தை. இப்படி எல்லாரையுமே எடுத்துக்கங்க. 64 கலைகளுடைய வல்லுநர்கள் எடுத்துக்கங்க, ஆதிசங்கரர் எடுத்துக்கங்க, ரமணர் எடுத்துக்கங்க, விவேகானந்தர் எடுத்துக்கங்க. ஏன் சொல்கிறேன்னா, அந்த குழந்தைக்குள்ளே இருந்த ஆற்றல் தான் இவ்வளோ உயரத்துக்கு வந்திருக்கு. அதைத்தான் சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. அது உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. யூ ஹாவ் அன்லிமிட்டெட் எனர்ஜி, யூ கேன் டூ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் சொல்லியிருக்காரு. நான் அவரை சொல்லுவதற்காக சொல்லலை, அதை அனுபவித்து சொல்லுகின்றேன். அதே போல் இந்த உலகத்தையே மாற்ற வேண்டுமென்றால் கல்வியினால் மட்டும் மாற்ற வேண்டும். இந்த தற்கால கல்வி வேணாம் என்றே சொல்லுகிறார். நீங்கள் விவேகானந்தருடைய நூல்களை கொஞ்சம் வாய்ப்பு இருந்தால் புரட்டி பாருங்கள். இப்போ இருக்க கல்வி முறையினால் இந்த பூமியில் இருக்கக்கூடிய இந்த பூமியை உயர்த்த முடியாது. அது வறுமையாக இருக்கட்டும், ஏழ்மையாக இருக்கட்டும், அறிவாக இருக்கட்டும், ஆற்றலாக இருக்கட்டும், ஏஐயாக கூட இருக்கட்டும். ஒரு புதிய கல்வி முறை வேண்டுமென்றால் அதுக்கு ஒரு சின்ன ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்காரு. எஜுகேஷன் இஸ் அ மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் யுவர் பர்ஃபெக்ஷன் யூ ஹாவ். உனக்குள்ளே பெற்று வந்த அந்த பூரணத்துவத்தின்படி
உன்னுடைய ஆற்றல்களை எப்பொழுது பன்முகப்படுத்துகிறாயோ அதுதான் உயர்ந்த கல்வி. மார்க் வாங்குறத சொல்லலைங்க சார், மற்ற எதையுமே சொல்லலை அவர். ஆமாம், இதை நீங்கள் செய்வதற்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னா, நீங்கள் ஒன்றுமே இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. ஏற்கனவே நவீன மயமாக மாறிக்கொண்டிருக்கிறது உங்கள் பள்ளி கூடங்கள்லாம். அதுக்கு ஒவ்வொரு பள்ளியிலும் ஒரு 100 பிள்ளையை செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா, எனக்கு தெரிந்த ஒரு பெரிய கான்செப்ட் இருக்குது, இன்டர்நேஷ்னல் கான்செப்ட்டு. அதுக்கு பேரே பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் இன் த வேர்ல்டு. அது பின்னால் சொல்லலாம். பட் இந்த திங்கிங் உங்களுக்கு வந்துருச்சுன்னா, கல்வித்துறையில் மட்டும் மாற்றம் செஞ்சிட்டிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது, அலைச்சல் கிடையாது. ஏற்கனவே பல லட்சம் ஆசிரியர்களும் வல்லுநர்களும் அறிஞர்களும் அதில் டாக்டரேட் பட்டவங்கள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் உண்மையிலே நல்ல வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு என்ன சுமை கொடுத்துட்றாங்க? சிலபஸ் முடிக்கணும், மார்க் வாங்கணும். நீங்கள் இது பூரா கேட்டு பாருங்கள். அவன் என்ன செய்கிறானோ இல்லையோ 35 மார்க் வாங்கி பாஸ் பண்ணணும். அந்த விஷயத்தை தொடாமல் இதை கொண்டாந்துட்டிங்கன்னா ஃபின்லேண்ட் எஜுகேஷனை காட்டிலும் நம்பர் 1 எஜுகேஷன் ஆயிரும். இதுக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. நீங்கள் தயவு செய்து இதை செஞ்சீங்க. உங்களுடைய இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பவர்ஃபுல்லாக இருக்குது. இந்த கல்வித்துறையில் பண்ணுங்கள். இதை மினிஸ்டருக்கு அனுப்பி அதை முறைப்படுத்துங்க. அதுக்கு வேண்டிய கான்செப்ட்லாம் உலகம் முழுவதும் இருக்குது. நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த கான்செப்டுகளை சொல்லிடுவோம். உங்களுடைய அந்த டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன்லேருந்து அப்படியே கொண்டு வந்துட்டிங்கன்னா எல்லாமே சிலபஸ் போயிடும். இது வேறு ஒன்றும் இல்லை. மறுபடியும் சொல்லி ஒரு பீரியடு விளையாட்டுக்காக ஒதுக்குறீங்கல்ல, அதை மாரல் கிளாஸ்க்காக ஒதுக்குறீங்கல்ல, இதே மாதிரி ஒரு பீரியட் டெய்லி குழந்தைகள் படிச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் அவுட் ஆகும். பட் அது எப்படி, அந்த கான்செப்ட் எப்படின்னா, நாங்கள் சொல்கிறதே இல்லை, எல்லாமே இன்டர்நெட்டில் இருக்குது. ஒரு ஃபின்லேண்ட் எஜுகேஷன் ஏன் இப்படி வந்துச்சுன்னா அதை தயவு செய்து கன்சிடர் பண்ணும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.